மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. அதில் உறுதியாக இருப்போம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட 6 வகையான மளிகை பொருட்கள் புதுச்சேரி 4 பிராந்தியங்களில் உள்ள அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்த திட்டத்திற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் நேற்று ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் இந்த திட்டம் இன்று திலாஸ்பேட்டை முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டின் அருகே தொடங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி சர்க்கரை, சூரியகாந்தி எண்ணெய், கடலைப்பருப்பு, ரவா, மைதா உள்ளிட்ட தலா 585 ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்கள் அடங்கிய தீபாவளி தொகுப்பினை பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கிய திட்டத்தினை தொடக்கி வைத்தார். இந்த திட்டத்தின்படி புதுச்சேரி 4 பிராந்தியங்களில் உள்ள 3,45,974 குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்கள் பயனடைகிறார்கள். 3.46 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்கும் பணி முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, தீபாவளி பண்டிகையை ஒட்டி அரசு அறிவித்த பொருட்கள் இன்று முதல் வழங்கப்படுகிறது. அதேபோல் இலவச அரிசி ரேஷனில் வழங்கப்படுகிறது. கோதுமை வழங்குவதற்கான டெண்டர் விடப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் முதல் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா 2 கிலோ கோதுமை வழங்கப்படும் என்றார். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தீபாவளியை ஒட்டி 2000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர்களுக்கு 6000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும். ஆதி திராவிடர் மக்களுக்கான தீபாவளி துணுக்கான தொகை அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இந்த ஆட்சியின் மீது குறை சொல்லிக் கொண்டு தான் இருப்பார். ஆளுங்கட்சியை குறை சொல்வதுதான் நாராயணசாமியின் வேலை. ஆனால் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்டால் தெரியும். இந்த ஆட்சி அமைந்தது முதல் அனைத்து தொகுதிகளுக்கும் சமமாக திட்டப்பணிகள் செயல்படுத்தி வருகிறோம் என முதலமைச்சர் தெரிவித்தார். யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் ஆளுநருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது. எந்த முடிவாக இருந்தாலும் அவர்தான் எடுக்கிறார். இதற்காகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு முழு அதிகாரம் தேவை. புதுச்சேரிக்கு மாநிலத்தில் தேவை என்பது தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். அதில் தொடர்ந்து நிலையாக இருப்போம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார்.